Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேட் வந்து டாரிஃப் மாறிடுச்சு, அதிகமாயிருச்சு ஜியோல. ஸோ அதை வந்துட்டு பழைய பிளான்லேயே நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்றது தான் சூப்பரான ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் சர்ச்சில் போய்ட்டு jio.com ட்ரை பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போது இப்போ ஓப்பன் ஆகக்கூடிய இதில் வந்துட்டு அந்த செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் செட்டிங் இருக்குது இல்லைங்களா, செகண்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டாரிஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரீசார்ஜ் எல்லாம் உங்கள் மொபைலோட சிம்க்கு உள்ள பிளான்ஸ் எல்லாமே காமிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க டாரிஃப் கிடையாது, இது முன்னாடி இருந்த டாரிஃபோட இது தான் இதில் காமிக்கிறது. இப்போ 299க்கு ஒரு நாளைக்கு 2 ஜிபின்னு சொல்லிட்டு 28 நாட்கள் வேலிடிட்டியில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இது தான் ரீசார்ஜ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஒன்லி வந்து 2 GB வந்துட்டு பர் டேக்கு நான் 299க்கு பண்ணுறேன். இதுவே வந்து இப்போ இருக்கக்கூடிய டாரிஃபில் பே பண்ணிங்கன்னா ரொம்ப ரேட்டு அதிகம்தான். ஸோ நம்மளோட ஓல்டு பிளான்லேயே நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்மளோட அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கிட்டு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அது மாதிரி பண்ணி பார்த்தேன், எனக்கு ஓகே ஆச்சு. சரி, அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இப்போ நான் அதை போட்டிருக்கேன். இப்போ இந்த பிளானை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டாரிஃபில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 299க்கு 1.5 GB தான் 28 டேஸ் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அதே 299. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக நம்மளோட அமௌண்ட் சேவ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.